வணக்கம், நான் உங்கள் எஸ்ஆர்கே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய லாஸ்ட் வீடியோ வந்து 10 days ஆச்சுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ விஷன். அதாவது நம்மளோட லாஸ்ட் 2 வீடியோஸில் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ், தென் அதில் ஃபஸ்ட் ஒன் பிளைண்ட்னஸ், இதை பற்றி பார்த்துருந்தோம். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். லோ விஷன்னா என்ன, அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம், தென் ஜாப் வேக்கன்சிஸ், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். போகலாமா? லோ விஷன் அப்படிங்கிறது பார்க்கும் திறனை குறைவாக கொண்டவர்கள் அல்லது குறைந்த பார்வை உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். லோ விஷன்னா குறைவான பார்வை உடையவர்கள், தன்னுடைய விஷன் பவர் வந்து கொஞ்சமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க தான் நம்ம வந்து லோ விஷன். லோனா சிறிதளவு, விஷன்னா பார்க்கும் திறன் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். சரிங்களா? இவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தா எப்படி இருக்குங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி பிளைண்ட்னஸ் மக்கள் யூஸ் பண்ணுற, குழந்தைகள் யூஸ் பண்ணுற அனைத்து உபகரணங்களையும் இவங்களும் பயன்படுத்துவாங்க. அதுபோக இவங்களுக்கு இந்த லார்ஜ் பிரிண்ட் மெட்டீரியல்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட் போர்டு, தென் மேக்னிஃபயர்ஸு, தென் இவங்களுக்கும் இந்த டாக்டைல் மெத்தடு, தென் ரைட்டிங் பேடு, சிக்னேச்சர் கேட், இது மாதிரி எக்ஸ்ட்ரா இவங்களும் கொஞ்சம் இன்னும் சில உபகரணங்களை கூட சேர்த்து பயன்படுத்துக்குவாங்க. ஸ்க்ரீன் ரீடிங் சாஃப்ட்வேரான NVDA, JAWS, இந்த மொபைல் ஃபோனில் டாக் பேக் அக்சசிபிலிட்டி, இதுவும் இவங்க பயன்படுத்தி எஜுகேஷன் கற்றுக்கிட்டு வராங்க. சேம் அவங்க கற்றுக்கிட்டதை இவங்களும் கற்றுக்குறாங்க. அதே வழியில் தான் இவங்களுக்கு கொஞ்சம் விஷன் இருக்குங்காட்டி இந்த லார்ஜ் பிரிண்ட் மெட்டீரியலு, கொஞ்சம் தடிமனான எழுத்துக்கள், போல்டு லைன்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி இவங்க கொஞ்சம் படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். அவங்களுக்கு மாதிரி இவங்களுமே ரிமைனிங் சென்ஸை சூப்பராக யூஸ் பண்ணுவாங்க. தன்னுடைய விஷன் பவர் குறைவாக இருந்தால் கூட மற்ற சென்ஸை இவங்களும் சூப்பராகவே பயன்படுத்துவாங்க. இவங்களோட ஜாப் வேக்கன்சிஸ் எப்படின்னா, நாம் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி தான். இவங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் இல்லை. தன்னுடைய இங்கிலீஷ் நாலேஜும் தென் சிஸ்டம் நாலேஜும் எந்தளவுக்கு கொண்டு இருக்கிறாங்களோ இவங்களும் நிறைய இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய நாலேஜ் எந்தளவுக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் இருக்குது. இவங்களும் நல்லபடியாகவே படித்து சூப்பரான இடத்துல செட்டில் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் லோ விஷன் அப்படிங்கும்போது நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இவங்களுக்கும் பை பர்த்லேருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இடையில இந்த விஷன் பவர் வந்து குறையலாம், ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு 80% விஷன் இருக்கிறவங்களும் நம்ம லோ விஷன் தான் சொல்லுவோம். 35%, 25% இருக்கிறவங்க நம்ம லோ விஷன் தான் சொல்லுவோம். ஏன்னா தன்னுடைய பார்க்கும் திறன் வந்து வேரியஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். லோ விஷன்னா எல்லோரும் ஒரே மாதிரி விஷன் பவர் கொண்டு இருப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஒருத்தர் ஒரு 70% விஷன் தெரியும் அப்படின்னா ஒருத்தருக்கு 70% தெரியாது, 30% தான் தெரியும். இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் தகுந்த மாதிரி விஷன் ப்ராப்ளம் வந்து இருக்குது. இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணாடி போட்டோ இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணியோ அல்லது லேசர் அறுவை சிகிச்சை பண்ணியோ ஒரு சிலர் வந்து சரி செஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அது சரி பண்ண முடியாத சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் லோ விஷனாகவே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். மற்ற வழியில் நான் சொன்ன மாதிரி எஜுகேஷனும் ஜாப் வேக்கன்சிஸும் இவங்களுக்கும் காமன் வேலை தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லபடியாக படித்து நல்ல வேலைவாய்ப்புகள் வந்து லோ விஷன் மக்களும் வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் லோ விஷன், தென் அவங்களோட எஜுகேஷன், தென் ஜாப் வேக்கன்சிஸ் எல்லாம் பார்த்தோம். தென் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்த டிசபிலிட்டினா என்ன, அவங்களோட வேலைவாய்ப்புகள், கல்வி முறைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் நம்முடைய வாய்ஸ் ஆஃப் எஸ்ஆர்கே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.